ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் நைட் அப்படின்ற அந்த சேனல் பற்றியும் அதை ஹோஸ்ட் பண்ணுற நண்பர் பிளாக் சட்டையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இவரை பற்றி பேசி வீடியோ போடுற அளவுக்கு அப்படி என்ன பெருசாக இவர் கண்டென்ட் மேக் பண்ணிட்டாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டா எப்படி? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன், வாங்க போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? நண்பர் பிளாக் சட்டை தமிழ் லைட் அப்படின்ற இந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான வீடியோஸை அப்லோட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு 2 இயர்ஸாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நண்பர் பிளாக் சட்டை ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா சினிமா ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான் மேக்ஸிமம் போட்டுட்டு இருப்பாரு. ஆனால் அடிக்கடி இடையில வந்து அப்பப்போ சம்பவம் செஞ்சுட்டு போறல மனுஷன் கில்லாடி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல. இப்போ கூட இந்த தக் லைஃப்ல வந்து கமல்ஹாசன் வந்து இந்த மாதிரி பேசிட்டாரு, கன்னட மொழி வந்து தமிழ்ல இருந்து தான் வந்ததுன்ற மாதிரி பேசி ஒரு கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதை பத்தி பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல அந்த வீடியோ போகும். அந்த வீடியோ ஃபுல்லாவே மனுஷன் செஞ்சு விட்டுருப்பாப்ல. அதை நான் சொல்றதை விட நீங்களே பாருங்களேன். வரவேற்கும் போது கமல் சார் ரொம்ப அன்போட கன்னடமும் தமிழிலிருந்து பிறந்ததா நாமெல்லாம் ஒரே குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து அதை மீன் பண்ணிருந்தாங்க. தமிழிலிருந்து பிறந்த உங்கள் பாஷை கன்னட பாஷை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் அரசியல் லாபத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க. அதாவது விவாதம் பண்ணலாம், ஆனா விதண்டாவாதம் பண்ற ஆளுகிட்ட நம்ம என்ன பேசினாலும் 10 பேச பிரோஜனம் அப்படின்றதே நான் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். கமல் சார் சொல்றது ஒரு வரலாற்றையும் ஒரு ஆராய்ச்சியும் மையப்படுத்தி சொல்றாரு. ஆனா அவங்க நாங்க ஏன் கேட்கணும், நாங்க அரசியல் லாபத்துக்காக இப்படிதான் கேனத்தனமா பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தற்கொலை அரசியல்வாதிகளுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு மனுஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பான் பாருங்க, அதெல்லாம் அல்டி. மொழி கிடையாது அப்படின்றது சிறந்த உதாரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாம் ஜெரி, இந்த டொனால்ட் ட்ரம்ப் சின்ன வயசுல பார்த்துப்போம், இப்பயும் நம்ம பார்க்கறோம் இல்லையா? இதெல்லாம் தான் அதெல்லாம் என்ன மொழி பேசினா நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நம்ம ரசிக்கல. ஏன் இந்த உதாரணம் சொல்லும்போது கூட இந்த டாம் ஜெரி டொனால்ட் அந்த ரேஞ்சிலே சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ரேஞ்சில சொன்னாலே போதும். இப்போ வீடியோ கடைசியில போற போக்குல ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போயிருப்பாப்ல, நக்கல்யா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதை பார்த்த உடனே. அறிவு இருந்த ஒரு ஜட்ஜா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தை வந்திருக்காது. ஏன்னா மொழியியல் ஆய்வாளர்களே இதான் சொல்றாங்க, தமிழ் தான் தாய்மொழி தான், இவங்க எல்லாத்துக்கும் மூத்த மொழி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜட்ஜி எப்படி பேசுறாங்க தெரியல. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்று சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மன்னிப்பு கேட்டது என்ன தவறு, அவருக்கு எதுக்கு இவ்வளவு வியூ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அக்கா வடச்சென்னை படத்துல வந்து தனுஷா சொன்ன அதே டயலாக் தான். எனக்கு அவங்கள பார்த்து கூட பயம், கூடவே இருக்கிற உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்றதா எனக்கு கரெக்டா இருக்கு. அக்கா சூனக்கி பரம்பரை ஓகே. சோ அந்த மாதிரி நாட்களுக்கு இதெல்லாம் வந்து சாதாரணமா அப்படியே ஒரு 4 மாசம் பின்னாடி டைம் டிராவல் பண்ணி போனோம்னா, சோசியல் மீடியா கைக்கூலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாப்ல. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவில் அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுலலாம் நாங்கள்லாம் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு சுற்றுறவனுங்க, எம்எல்எம்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறவனுங்க, சோசியல் மீடியாவில் தற்குறித்தனமாக கிறுக்குத்தனமாக வீடியோஸ் போடுற பைத்தியக்காரங்க, இவங்களெல்லாம் கிளின்னு வச்சு கிழிச்சிருப்பாப்ல. இந்த கைக்குள்ள யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோட மக்களா இருந்து அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவங்க நம்ப வச்சு அவங்களோட ஆசையை தூண்டி அவங்க கிட்ட இருந்து புடுங்கி தனக்கு காசு தர, தனக்கு எலும்பு துண்டு போடுற ஒரு சில நபர்களுக்காக செயல்படுறாங்க. அதாவது தனக்கு பணம் சம்பாதிக்கணும், தனக்கு லாபம் வரணும் அப்படின்றதுக்காக தன்னை நம்பினவங்களையே ஏமாத்தி கழுத்துறாங்களே, அவங்க பேர் தான் கைக்கூலி. எவன் செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு தேவை பணம் அப்படின்றதுல இவனுக்கு அவ்வளவு குறிக்கோளா இந்த பெட்டிங் ஆப், இந்த ட்ரேடிங் ஆப்லாம் வந்து தைரியமான ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. இவங்க எந்த செருப்பால் அடிக்கிறதே தெரியல. 1,51,000 கிடக்கு. இந்த காசை நான் எப்படி ஏர்ன் பண்ணேன்னு பாக்குறீங்களா? ராஜா கேமோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. நான் இந்த அமௌண்ட் ராஜா கேம் சொல்லிட்டு தான் நான் ஹேண்ட் பண்ணேன். என்னோட பயோல லிங்க் இருக்கு, நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. இந்த பெட்டிங் கேம் ப்ரொமோஷன் மட்டும் இல்லாம ஏன்டா அப்படி ப்ரொமோஷன் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்டா, அவன் அந்த பெட்டிங் கேம் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான் பாருங்க. அப்ப அந்த செருப்பை கட்டி செவிலியா எல்லாம் போல தோணும். அதுவும் இந்த இன்ஃப்ளூயன்சர்களுடைய வலையில பொதுமக்கள் எப்படி விழுகிறாங்கன்றத பொட்டில் அடிச்ச மாதிரி விளக்கம் கொடுத்துருப்பாப்ல. அது எல்லாமே இந்த தூண்டில், இந்த புழுவை போட்டு மீனை பிடிக்கிற கதை அந்த மாதிரி தான். இப்ப இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, உங்க எல்லாரும் இந்த புழுவை போட்டு ஆசை காமிச்சு இந்த மீனை தூக்கி போடணும் பத்தியா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி கடைசியில எப்படி நீங்க மாட்டி முடிப்பீங்க அப்படின்னா, தூண்டில மாட்டின மீன் மாதிரி முடிச்சிருக்க வேண்டியது. வீடியோடைய நடுவுலையும் கடைசிலையும் ஒரு சிலரை வச்சு அடிச்சிருப்பாப்ல. அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். எங்களை மீறி யாரும் வந்து உங்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிருந்தான். என்னமா அவன் பிறக்கும் போதே வந்து இன்ஃப்ளூயன்சர் மாதிரி, பிறக்கும் போது செலிபிரிட்டி மாதிரி பேசிருந்தான். அக்கா ஒரு இடத்துல ஒருத்தர் நிரந்தரலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒருத்தர் இருந்திருப்பான், இப்போ அந்த இடத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் வரும். சோ இதுதான் வந்து இயற்கை, இதுதான் இயற்கை நீதி. ஆனா இப்ப இருக்கிறவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா, இல்ல நாங்க தான் நம்புறோம், நாங்க வச்சுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி பைத்தியகாரமா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியல. ஏ டு டி தான், அதுக்கு மேல வர முடியாது. ஏன்னா மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, டைவர்சிஃபை ஆக மாட்டாங்க. கேவலமான மோசமான யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப நாலேஜான பர்சன் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு மக்களோட நம்பிக்கையை பெற்று அவன்கிட்டயே ஸ்கேம் பண்றாங்க பாத்தீங்களா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவனுங்க தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. கடைசியில இந்த சோசியல் மீடியால பைத்தியக்காரத்தனமா லூசுத்தனமா பண்ணிட்டு சுத்துறவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறவன், அவனுக்கு வந்து மூவி ப்ரொமோஷன் கொடுக்குறவன், அவனை படத்துல நடிக்க வைக்கிறவன், இவனுங்களெல்லாம் செருப்பால் அடிக்காத குறையா கேட்டிருப்பாப்ல. இந்த மாதிரி பைத்தியக்காரங்க மாதிரி பண்ணாதான் இப்ப ட்ரெண்ட் ஆக முடியும், பிரபலமாக முடியும் அப்படின்னு. இந்த பைத்தியக்கார கூட பைத்தியக்கார நடுவுல வாழ்ற ஒரு ஃபீல் தான் இப்போதைக்கு இந்த சோஷியல் மீடியால இருக்கு. இப்படி வர பைத்தியக்காரங்கள இந்த யூடியூப் சேனல்ஸ், இந்த டிவி சேனல்ஸ், இந்த மூவி ப்ரொமோஷன்ல, இந்த மூவில கூட இந்த பைத்தியக்காரலாம் பயன்படுத்தும் போது இந்த சினிமாக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைக்கிற பாத்தீங்களா, அவனா என்ன ஆகுது. அப்படியே இப்பல இருந்து ஒரு 8 மாசம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போனோம்னா, மனுஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பாப்ல. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா என் மனசுல ஓடிட்டு இருந்த ஒரு கேள்விய
இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவங்களுக்கு புரியுற மாதிரி உரைக்கிற மாதிரி நறுக்குன்னு கேட்டிருப்பாப்ல. இது வரைக்கும் நீங்க தேட்டர்ல டிரெஸ் விளம்பரம் பாத்துருப்பீங்க, ஆனா இந்த இன்னர் விளம்பரத்தை நீங்க எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க, எந்த தேட்டர்ல பார்க்க மாட்டீங்க. இந்த ஆண்கள் போற உள்ளாடைகளா இருக்கட்டும், இல்ல பெண்கள் போற உள்ளாடைகளா இருக்கட்டும், இந்த விளம்பரங்கள் நீங்க தேட்டர்ல பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த காண்டம் ஆட்களை அதை நீங்க எந்த தேட்டர்ல பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு இந்த சென்சார் போர்டு பர்மிஷன் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்ல போடும் அப்படின்றதுக்காக, குடும்பத்தோட படம் பார்க்கறவங்களுக்கு அது வந்து சரியானதா இருக்காதுன்றதுக்காக சென்சார் போர்டு அதுக்கு பர்மிஷன் தரதே கிடையாது. ஆனா குடும்பம் பாருங்க, தேட்டர்ல போய் குடும்பத்தோட பார்த்தா ஆக்வர்டா இருக்கும், அதனால போடக்கூடாதுன்னு தடை பண்ற அந்த சென்சார் போர்டு இதே குடும்பத்தோட வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எந்த வித ஒரு தயக்கமும் இல்லாம இந்த காண்டம் விளம்பரம் உள்ளாடை விளம்பரம் தைரியமா போடுறாங்க. அதுல Rich with trends, feeling like a million. My dream, my dream, all the way to இன்னொன்று, இந்த பெண்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்குற இந்த பெண்ணையும் பேசக்கூடிய அந்த மாதர் சம்பந்த பெண்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சங்கங்கள் இருக்குல்ல, இந்த பெண்கள் அவங்க அதை பத்தி பேசுறதே கிடையாது. இந்த திரைப்படத்துல வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சி காமிச்சிட்டாங்க, அந்த ஹீரோ சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி காமிச்சிட்டாங்க, அவங்க கத்துறமே தவிர டிவில போடக்கூடிய இந்த விளம்பரங்கள், முக்கியமா இந்த லேடி இன்னர் வேருக்கு அந்த லேடிஸை காட்டுறாங்க அப்படின்றத தாண்டி இதுல ஒரு ஜென்ஸ் ஒரு இன்னர் வேர் போட்டு நடந்தாருன்னா அந்த ஜென்ஸ் போற அந்த பனியன் சட்டில மயங்கி பெண்கள் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அவங்க பின்னாடி போற மாதிரி விளம்பரம் காமிச்சிட்டா இருக்கான். அதுக்கு எதிராக யாருமே பேசுறதே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு சென்ட் அடிச்சிட்டாரு, ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு மயங்கி அந்த ஆம்பளை பின்னாடி இந்த பெண்கள் போற மாதிரி விளம்பரம் இப்போ காமிச்சிட்டா இருக்காங்க. ஆனா அதுக்கு எதிராக யாரும் போறதே கிடையாது. இங்க எடுக்கக்கூடிய முக்கால்வாசி விளம்பரங்கள் அப்படின்றது அவங்களோட அந்த ப்ராடக்ட்டை மையப்படுத்தி எடுக்கிறதே கிடையாது, பெண்களோட அந்த உடம்பை மையப்படுத்தி நிறைய எடுக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா இந்த ஆம்பளை பனியன் சட்டி போட்டு அவங்க பின்னாடி இந்த பொண்ணெல்லாம் பின்னாடியே போகணும் அப்படின்ற கான்செப்ட் எங்க இருந்து வந்தே தெரியாது. அதே மாதிரி எவனோ சென்ட் அடிச்சான் அப்படின்னா அந்த சென்ட் ஸ்மெல்லுக்கு மயங்கி பெண்கள் போறாங்க அப்படின்றதுனா எந்த வகையான கான்செப்ட்னே புரியும். என்னடா இதெல்லாம், ஏடா சென்ட் அடிச்சா அந்த ஸ்மெல்லுக்கு ஒரு பொண்ணு மயங்கிடுவாளடா, ஸ்டிங்கர்ஸ் ஜிம் வெஸ்ட் போட்டு போனா அதை பார்த்து ஒரு பொண்ணு மயங்கிடுவாளடா, என்னடா இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு பொண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் அந்த மாதர் சங்கம், அதுக்கப்புறம் இந்த ஃபெமினிசம் பேசுவீங்களே இந்த மேடம்ஸ் எல்லாம் வந்து யாருமே இப்போ வரைக்கும் கேட்டு நான் எதுலயுமே பார்க்கல. அடுத்ததா இந்த நார்த் சைட்ல இருக்கிற டிவி சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற விஜய் டிவி, சன் டிவி, ஜி தமிழ், இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் எல்லாம் டான்ஸ் ஷோ பண்றேன், ரியாலிட்டி ஷோ பண்றேன்ட்டு கேவலமா செய்யற விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி செருப்பாலேயே அடிச்சிருப்பாரு. கடைசியா வீடியோவோட எண்டுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சொசைட்டில இம்பாக்ட் பண்றதை பத்தியும், இதுக்கு எதிர்த்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதவங்களையும் செருப்பு சாணியில முக்கியம் அடிக்காத குறையா கேட்டிருப்பாப்ல. இங்க இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல காட்டக்கூடிய கவர்ச்சிகள் கண்டிப்பா அந்த எண்ணங்களை தூண்டும் விதமா தான் இருக்கு. இதோட இம்பாக்ட் எங்க வரையும் போயிருக்கு அப்படின்னா, ஒரு டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல ஒரு குழந்தைக்கு கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டு ஒரு கவர்ச்சி நடனம் ஆட விடுற அளவுக்கு இதோட இம்பாக்ட் இருக்கு. நான் அந்த குழந்தை போட்டு ட்ரெஸ் பத்தி பெருசா பேச வரல, ஆனா ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டு இந்த கவர்ச்சி நடனம் ஆட விடணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஒரு ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்க வந்தது, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இந்த கோவில் திருவிழாவில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கவர்ச்சி நடனம் ஆடக்கூடாது, அது வந்து உணர்ச்சி தூண்டுற வகையில இருக்கு. அதனால இந்த கோவில் திருவிழாக்கள் இந்த நடன கலைஞர்கள் கவர்ச்சி ஆடக்கூடாது, அதனால தடை பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் வந்து போலீஸ் பாத்தீங்கன்னா கவர்ச்சி நடனம் ஆடுறதே கிடையாது. அதே மாதிரி இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் இவங்க கவர்ச்சி நடனம் ஆடுறாங்க, கவர்ச்சியான வீடியோக்கள் போறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பொங்குறாங்க. ஏன் இந்த யூடியூப்ல கூட ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த கவர்ச்சியான உடைய போட்டு இந்த கேள்விகள் எது தப்பா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கைது பண்ண வரலாறுலாம் இருக்கு. இப்போ இந்த கோயில கவர்ச்சி நடனம் ஆடுறது, இந்த ரீல்ஸ் பண்றது, அதே மாதிரி இந்த யூடியூப்ல வந்து கவர்ச்சி ட்ரெஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்கறது தப்பு தான், நான் இல்லன்னு சொல்ல வரல. இது தப்பு அப்படின்னா அப்ப இந்த டிவி ஷோஸ்ல இந்த காட்டுறதும் தப்பு தானே. இந்த வயிற்று பொழப்புக்காக நடனம் ஆடுற இவங்களை பார்த்து நீங்க இந்த சமூகத்தை இந்த கவர்ச்சியால வந்து கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆடவே கூடாது நடவடிக்கை எடுக்கிற அந்த அரசாங்கம் இந்த டிவி ஷோஸ் மட்டும் கண்டுக்காம வருது எந்த வகையில நியாயமே தெரியல. சோ இப்போ நம்ம 8 மாசத்துக்கு பின்னாடி போனோமா, அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு வந்தோம்னா 2 வாரத்துக்கு முன்னாடி பிணந்தின்னி கழுகுகள் சிரிக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இந்த டைட்டில் கேட்டோன்னே டக்குன்னு சிரிப்பு வந்து. ஸோ பிணந்தின்னி கழுகுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாப்ல. ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எக்ஸாஜரேட் பண்ணி இந்த மீடியாவா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கீழ்த்தனமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்றத, செருப்பு இருக்குல்ல, செருப்பு அதுவும் பிஞ்ச செருப்பு இருக்குல்ல, அதை பண்ணி பீல முக்கி அடிச்சா எப்படி உரைக்குமோ அப்படி சொல்லிருப்பாப்ல. அப்படின்றது அது வந்து ஒரு வார் கிடையாது, அது வந்து ஒரு கவுண்டர் அட்டாக். அதாவது நாம அட்டாக் பண்ணோம், திருப்பி அவங்க நம்மள அட்டாக் பண்ணாங்க, அவங்க திருப்பி நம்மள அட்டாக் பண்ணாங்க, நாம திருப்பி நம்மள அட்டாக் பண்ணி, இது வந்து ஒரு ராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கவுண்டர் அட்டாக் அவ்வளவுதான் விடிஞ்சா இந்தியாவும் இருக்க போறதுல பாகிஸ்தானும் இருக்க போறதுல அப்படின்ற அளவுக்கு வார் நடக்குது அப்படின்னு கவுண்டர் அட்டாக்கியே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இந்த லோக்கல் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் அவ்வளவு பரபரப்பா மக்களை நிம்மதி இல்லாம பாத்துக்கிட்ட வேலையை சூப்பரா செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னமோ வந்து அவ்வளவுதான் விடிஞ்சா அந்த நாடு இருக்க போறதுல இன்றைய கடைசி அப்படின்னு இந்த கடையில அந்த ஆஃபர் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, இன்றைய கடைசி இன்னைக்கு தான் அந்த ஆஃபர் முடிஞ்சா வந்து வாங்கிங்க அப்படின்ற அளவுக்கு பிரேக்கிங் நியூஸ் போட்டு நம்ம கடையில அந்த ஆஃபருக்கு போற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போட்டு 24 மணி நேரமும் மக்களை ஒருவித பயத்திலேயே வச்சிருந்தாங்க இந்த ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும். தமிழ் டைரக்டா வந்து அல்டிமேட்டா இருக்கு, பாகிஸ்தான் முடிஞ்சது கராச்சி அழுது அப்படின்னு இந்த போக்கிரி படத்துல வந்து நெப்போலியன் சொல்லல, லாரி டமாரி டிரைவர் பண்ணாலுன்னு. சோ அந்த மாதிரி ஒருத்தரோட ஒரு அழிவையும் ஒரு உயிரிழப்பை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண முடியுமோ ஒருத்தரோட அழிவையே அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்மளோட டிவி நியூஸ் சேனல்ஸும் சரி, இந்த முக்கியமான யூடியூபர்ஸ் அப்ப அவங்க கண்டிப்பா பாராட்டி ஆகணும். உப்படை தளபதி மாதிரியும் இவங்க தான் போற வழிநடத்தி கொண்டு போன மாதிரியும் இவங்க உட்காந்து இந்த போர் எப்படி நடந்தது தெரியுமா, ஃபுல்லா நான் எக்ஸ்பிளேஷன் பண்றேன், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க.
பைத்தியக்கார பசங்க. முதல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாது. ஏன்னா அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்டு செய்யவும் போறது கிடையாது, அப்படி செய்யவும் மாட்டாங்க. ஆனா இவனுங்க என்ன அப்படின்னா இவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும், இவனுங்க தான் பக்கத்து வேலை செஞ்ச மாதிரியும், இவனுங்க தான் பக்கத்து செஞ்சு போட்ட மாதிரியும் எல்லாம் தெரிஞ்ச மயிறு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றது தெரியல. Actually நல்லா இந்த பிரச்சனையை வச்சு இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டுறவங்க, அரசியல் பண்றவங்கள நக்கா புடுங்குற மாதிரி கேட்டிருப்பாப்ல. அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருந்தான். ஆனா அந்த ஆள் எவ்வளவு நேக்கா பேசுறாங்க பாருங்க. எங்களை வந்து கொள்ள வந்து 2 முஸ்லிம் நபர்கள் தான் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதான் சொன்னேன், தொப்பி தாடி அப்படின்றான். தொப்பி தாடி திருப்பியும் கேக்குறாங்க, இல்ல எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் சொல்லிட்டேன், தொப்பி தாடி அப்படின்றான். அதான் சொல்லிட்டேன்ல தாடி. மத்த இவனெல்லாம் என்ன சொல்றேனே தெரியல. அதாவது கடைசியில வீடியோ முடியும் போது ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருப்பாரு பாருங்க. குடும்பங்களும் சரி அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இந்த போர் நடந்ததுல மிகப்பெரிய வருத்தம் யாருக்கு இருக்குன்னா, இந்த நேஷனல் மீடியாவுக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்க இந்த யூடியூபர் இந்த எப்படி சொல்றது, இந்த இதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம், அந்த பின்னந்தனி கழுகு மாதிரி யூடியூபர்ஸ் சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, இவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமே. இவங்க இப்ப என்ன வேண்டி பண்ணா மறுபடியும் எப்படியாவது போர் ஆரம்பிச்சா இதை வச்சு நம்ம வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கலாமே அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த போர்லாம் வை பண்ணல. இவங்க போர் என்ன நினைச்சானா, இந்த வீடியோ இந்த பப்ஜி கேம் அந்த கேம்லாம் பாத்தீங்கன்னா கன் எடுத்து போறோம், அந்த ராக்கெட் லான்ச்சர், இந்த போர் ஆதரிச்சு வை பண்றது இல்ல, அது உங்க மூஞ்சில நீங்களே காரி துப்பிக்கிறது சமம். அதே மாதிரி இந்த போரை வச்சு இதுல ஒரு வருமானம் பார்க்கலாம், இதுல ஒரு லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு இந்த பொய்யான செய்திகளை பரப்புறது இல்ல, அது சரிப்படுத்தி சாலை நமக்கு உங்க மூஞ்சில நீங்களே அடிச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப தகுதியானவங்க நீங்க. அதுக்காக இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, இது எல்லாமே சாம்பிள் தான். இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிளான கண்டென்ட் ஏகப்பட்டது மனுஷன் போட்டிருக்காப்ல. ஒண்ணு சொல்லணும். இப்போ ஒரு மனுஷன் செய்யற நல்லது, அவர் ஒரு நல்ல பாதையில போறாரு அப்படின்னும் போது அதை நம்ம பாராட்டுறோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு அவரை பாராட்டுறோமோ அதே அளவுக்கு இப்போ அவர் ஒரு தப்பு பண்றாரு, அவர் ஒரு தவறான பாதையில போறாருன்றப்போ அந்த இடத்த நம்ம அவரை கேட்கணும். அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நண்பர் பிளாக் சட்டையை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய், சிவகார்த்திகேயன், சூர்யா, தனுஷ், சிம்புன்னு இந்த மாதிரி இவங்க எல்லாரும் செஞ்ச தப்புகள், இவங்க எல்லாரும் கொடுத்த கேவலமான படங்களை கழுவி ஊத்திருக்காரு. இதே ஆளுதான் இவங்க செஞ்ச நல்லது, இவங்க கொடுத்த தரமான படங்களை தூக்கியும் பேசியிருக்காரு. சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போ, நீ அந்த கடவுளாவே இருந்துட்டு போ, நீ நல்லது பண்ண நல்ல பாதையில போனா உன்னை அப்ரிசியேட் பண்ணுவேன். இதே நீ தப்பு பண்ண தவறான பாதையில போனா அந்த பாதையில உன்னை செருப்பால் அடிக்க வந்து நிக்கிற ஆள் நான் தாண்டா அப்படின்னு மனுஷன் அவருடைய கண்டென்ட் மூலயமா சொல்லாம சொல்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்போ என்கிட்ட ஒரு தரமான சினிமா ஃபேன் யாருன்னு கேட்டா நான் நண்பர் பிளாக் சட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா தனக்கு பிடிச்ச நடிகர் கேவலமான படம் கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு முட்டு கொடுக்குறவங்க, எங்களுடைய இண்டஸ்ட்ரியில கேவலமான படங்கள் வந்தாலும் நாங்க இண்டஸ்ட்ரியை விட்டு கொடுக்க மாட்டோம்னு முட்டு கொடுக்குறவங்க, யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் காசை வாங்கி விட்டு கேவலமான படத்தை வந்து படம் அப்படி இருக்கு படம் இப்படி இருக்குன்னு போலியா ப்ரொமோஷன் பண்றவங்க, இவ்வளவு பேர் இருக்கும்போது இவங்களுக்கு மத்தியில படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, படம் நல்லா இல்லைன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கழுவி ஊத்த முடியுமோ கழுவி ஊத்திட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய், சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் இவங்க நடிச்ச நல்ல படத்தெல்லாம் பாராட்டினவரும் இவர் தான், கேவலமான படங்களை கழுவி ஊத்தினவரும் இவர் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரின்ஸ் படம் வந்தப்போ இவர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவே சீரழிக்கிறாரு, பாய்காட் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னதும் பிளாக் சட்டை தான். அமரன் படம் வரும்போது, மாவீரன் படம் வரும்போது சிவகார்த்திகேயனை பாராட்டி பேசினது பிளாக் சட்டை தான். ஸோ ஒரு கேவலமான படம் வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு முட்டு கொடுக்குறோம், ஹீரோக்கு முட்டு கொடுக்குறோம்னு லூசுத்தனமா பண்ணாம அவனை போட்டு அடின்னு அடிச்சாதான் அடுத்த தடவை அந்த தப்பை பண்ண மாட்டான். தரமான படங்கள் வரும். பிரின்ஸ், சீமராஜா மாதிரியான குப்பை படங்கள் கொடுத்திருந்த சிவகார்த்திகேயன், மாவீரன், அமரன், இப்ப அடுத்து பராசக்தி ஒரு படம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவரும் வந்து தரமான படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இங்க நான் சொன்ன சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஏன் இந்த வீடியோவை நான் பேசி எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, தக் லைஃப் படத்தை அடின்னு அடிச்சு. திஸ் இஸ் த ரீசன் ஐ லைக் திஸ் பிளாக் ஷர்ட் மேன் வெரி மச். நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் சரி, நம்மளுக்கும் சரி, நம்மளை நம்பி வர வாடிக்கையாளர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ்னு இவங்களுக்கும் சரி உண்மையா நேர்மையா நியாயமா இருக்கணும்ன்றதுல பிளாக் சட்டை ரொம்ப கான்சியஸ் ஆயிருப்பாப்ல. இது நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா என்னுடைய ஆரம்ப காலகட்ட வீடியோக்கள்ல ப்ரோ கொஞ்சம் அந்த மாதிரி மூவிஸை பத்தி பேசி போடுங்க ப்ரோ, 18+ல ஏஐ இமேஜஸ் யூஸ் பண்ணி காமசூத்ரா கதைகள்லாம் போடுங்க ப்ரோ இப்படின்னு சொல்லும் போது சிரிப்பா வந்தியா இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருக்குது. இத்தனைக்கும் நான் ஒரு ரைட்டரு. நான் நினைச்சிருந்தேன்னா பார்க்குற ஆடியன்ஸை டெம்ப்ட் பண்ணி சுண்டி இழுக்கிற மாதிரி பல காம கதைகளை எழுதி அந்த கதைகளுக்கு ஏஐ இமேஜஸ் மூலயமா உயிர் கொடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு என்னுடைய சேனலு சர்ன்னு ஜெட்டு வேகத்துல எங்கேயோ போயிருக்கும். ஆனா அதை நான் பண்ணல. ஏன்னா எப்படி வேணா காசு சம்பாதிக்கலாம், எப்படி வேணா வாழலாம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது. நமக்கும் நாம செய்யற வேலைக்கும் நாம உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கணும் அப்படின்றத எனக்கு உணர்த்திய நண்பர் பிளாக் சட்டைக்கு சல்யூட். கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏகப்பட்ட இத்து போன யூடியூபர்ஸும் ஃபேக் இன்ஃப்ளூயன்சர்ஸும் சோசியல் மீடியால உலா வர இந்த காலகட்டத்துல
தனக்கும் தான் செய்யற வேலைக்கும் உண்மையா நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனுஷன் எனக்கு காவியமா தெரியுறாரு. வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஒரு கதை சொல்லவா?